Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். I am your Sarankumar. So இன்னைக்கு இந்த வீடியோல எதை சார் பார்க்க போறோம்? ஒரு அட்ராக்டிவான டாபிக் as well as இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போறோம். என்ன? அதாவது ஒரு சில லெட்டர்ஸ் என்ன பண்ணும்? ஒரு சில இடத்துல வரும்போது அது என்ன பண்ணும்? வித்தியாசமான டிஃபரன்ஸ் ப்ரொனன்சியேஷன் கொடுக்கும். அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 20 லெட்டர்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா? 20 வேர்டு எடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி எடுத்துருக்கிறோம். எல்லாமே என்னது? ஒரு காம்பவுண்ட் லெட்டர்ஸ் தான். என்னது? எல்லாமே லெட்டர்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் தான் எடுத்துருக்கிறோம். அப்போ அந்த காம்பவுண்ட் ஃபார்ம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த வேர்டெல்லாம் எண்டில் வந்தால் எப்படி இருக்கும், அதாவது கடைசியில் வந்தால் டாபிக் என்ன கொடுத்துருக்கோம், கடைசியில் வந்தால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ கீழே இந்த கொடுத்துருக்கோம்னா 20 லெட்டர்ஸ் 20 வேர்ட்ஸுக்கும் ஓகேவா எண்டில் வந்துச்சு அப்படின்னா அது என்ன ப்ரொனன்சியேஷன் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், சிஇ இல்லையா, சிஇ எஸ்இ இஸ்டி இந்த மூணுமே அந்த என்ன சவுண்ட் வரும், இஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் சவுண்ட் வரும், இஸ் அப்படின்னு சொல்லுவோம். எது எதெல்லாம் வந்தா சிஇ எஸ்இ இசட்இ இது மூணு வந்துச்சு அப்படின்னா அது என்ன வேர்டு எண்டில் வரும்போது அது இஸ் சவுண்டு வரும். அடுத்து என்இ என்இ வந்து என்ன சார் சவுண்டு, இன் என்ன சவுண்டு வரும், இன் அப்படின்னு சவுண்டு வரும். அடுத்து எம்இ எம்இக்கு என்ன சார் சவுண்டு வரும், இம் என்ன வரும், இம் அப்படின்னு சவுண்டு வரும். அடுத்து பிஇ இல்லாட்டி பிஇ ஓகேவா, என்ன கொடுத்துருக்கேன், பிஇ இல்லாட்டி பிஇ இது என்ன சவுண்ட் எடுக்கும், இப் அப்படின்னு சொன்ன என்ன சவுண்ட் வரும், இப் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து ஆர்இ ஆர்இ வந்து என்ன சவுண்ட் வரும், இர் அப்படின்னு சொல்லுறோம். என்ன சவுண்ட் வரும், இர் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து ஜிஇ இப்படி வந்துச்சுன்னா இது என்ன சவுண்ட் வரும், ஈஜ் என்ன சவுண்ட் வரும், ஈஜ் அப்படின்னு வரும். அடுத்து டிஇ இல்லாட்டி டிஇ இப்படி இருந்துச்சுன்னா இதான் வரும், இட் என்ன சவுண்ட் வரும், இட் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து கேஇ கேஇ வந்து என்ன சார், ஈக் என்ன வரும், ஈக் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து எல்இ அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன சார் சவுண்ட் வரும், இல் அப்படின்னு சவுண்ட் வரும். என்ன வரும், இல் அப்படின்னு சவுண்ட் வரும். அதே மாதிரி பிஇ இல்லாட்டி டபிள்யூ பிஇ இல்லாட்டி டபிள்யூ மட்டும் வருது அப்படின்னா என்ன சவுண்ட் வரும், யூ அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஓகேவா, சரி இது எல்லாமே என்னது எண்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் என்ன முடிஞ்சது சார், எண்ட் ஆஃப் த வேர்டில் என்ன இருக்குமா, ஈல முடியக்கூடிய சவுண்ட் இல்லையா. இப்போ ஈல முடிஞ்ச அப்படின்னா ஈல வரக்கூடிய அத்தனை லெட்டர்ஸ் என்ன தான் நமக்கு சைலண்ட். அப்போ தெளிவாக கவனிச்சுக்கணும், ஒரு வேர்டில் ஓகேவா ஒரு வேர்டு வருது அப்படின்னா அந்த வேர்டில் எண்ட் ஆஃப் த லெட்டர் ஈல முடியுது அப்படின்னா அந்த ஈங்கிற லெட்டர் என்னது சைலண்ட். இதை என்ன பண்ணணும், நம்ம மறக்கக்கூடாது, எப்போ கேட்டாலும் தெளிவாக நான் வச்சுக்கணும் ஓகேவா. அடுத்து பாருங்க, டபுள் ஈல முடியுது, டபுள் ஈல முடியுது இல்லாட்டி ஐஇ அப்படிங்கிறத வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், இ அப்படின்னு சொல்கிறோம். என்ன சவுண்ட் வரும், இ அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து இஏ இஏல வந்து என்ன சொல்ல வரும், இய எப்படி படிக்கணும், இய அப்படின்னு படிக்கணும். அடுத்து டபுள் ஓல வந்துச்சுன்னா ஊ சொன்னோம்ல, டபுள் வந்தால் ஊ, இதெல்லாம் பிகினிங் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து ஓஏ வந்துச்சு அப்படின்னா ஓ என்ன வரும், ஓஏல வந்தால் ஓ அப்படின்னு வரும். அடுத்து ஐஇசட்இ ஐஇசட்இ என்ன சார் நமக்கு ஐஸ் என்ன வரும், ஐஸ் ஒன்று வரும். ஓயுஜிஹெச் அப்படி இருக்கணும், ஆஃப் எப்படி சார் படிக்கணும், ஓயுஜிஹெச் ஆஃப் அப்படின்னு படிக்கணும். அடுத்து ஐஜிஹெச் அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சொல்லணும், ஐ என்ன படிக்கணும், ஐ அப்படின்னு படிக்கணும். ஐஜிஹெச்டி அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சொல்லணும், ஐட் எப்படி படிக்கணும், ஐட் அப்படின்னு படிக்கணும். அடுத்து ஐடிஇ இது எப்படி பண்ணும், இதுக்கும் ஐட் அப்படின்னு தான் வரும். ஐசிகே ஐசிகே எப்படி சார் படிக்கணும், இக் எப்படி வரும், இக் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த 20 ஃபார்மேஷனும் ஒரு வேர்டில் எண்டில் முடிஞ்சுது அப்படின்னா என்ன வரும், இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்த ஸ்ட்ரக்சர் தான் ப்ரொனன்சியேஷன் பண்ண ட்ரை பண்ணணும் ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஒரு 20 வேர்ட்ஸ் எடுத்துருக்கோம். இந்த 20 வேர்ட்ஸ் என்ன பண்ணணும், இப்போ ஒன் பை ஒன்னாக எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் ஓகேவா. சரி எஃப்க்கு என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க எஃப் ஏ சி ஈன்னு கொடுத்துருங்க இல்லையா. எஃப்க்கு என்ன சொன்னோம், எஃப்னாலே இஃப் சொன்னாங்க இருக்கா, எஃப்னாலே இஃப் அப்படின்னு சொன்னோம். அடுத்து ஏசிஇ ஏசி என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, ஏசி கொடுத்துருவோம்ல, ஏனா ஆ என்னது, அதாவது ஏனா ஆன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அடுத்து என்ன இருக்கு, சினா இஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ என்ன வரும் நமக்கு, என்ன சொன்னோம் அப்போ, ஏனா ஆ சினா இஸ் அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ஆஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அது என்னது, அந்த ப்ரொனன்சியேஷன் தப்பு, அது என்னது
தப்பு. அப்போ என்ன சார் வரும் நமக்கு? முசனம் ஞாபகம் இருக்கா? டே 1 டே 2 டே 3 எல்லாம் சொல்ல முசனம் ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு வேர்டில் ஒட்டி ஒரு வி ஒரு சி ஒரு வி அப்படி வந்தால் என்னது? ஒரு வி ஒரு சி அடுத்து ஒரு வி. அது என்ன? ஒரு வி ஒரு சி ஒரு வி. வீணா வவல், சீனா கான்சோனன்ட், அகைன் வீணா வவல். இப்படி ஒரு வவல் ஒரு கான்சோனன்ட் ஒரு வவல் வந்தா முன்னாடி இருக்க வவல் என்ன சார் சவுண்டு? என்ன சவுண்டு? லாங் சவுண்டு இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன சார் இருக்கு நமக்கு? முன்னாடி ஏ இருக்குது. அப்போ என்ன சார் வரும் நமக்கு? ஏவோட லாங் சவுண்டு தானே வரும். அப்போ இந்த ஆ போடலாமா? போடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஏ போடக்கூடாது, ஆ போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம ஏவோட லாங் சவுண்ட் என்ன சார்? ஏவோட லாங் சவுண்டு ஏ தான் இல்லையா? அடுத்து ஏவோட லாங் சவுண்டு ஏ. அடுத்து சிஇக்கு என்ன சார் சவுண்டு பார்த்தோம்? சிஇக்கு என்ன பார்த்துருக்கோம்? இஸ் சவுண்டு பார்த்தோம். அப்படி தானே? சிஇக்கு இஸ் சவுண்டு. அப்போ போடலாமாப்பா? இஸ் சொல்லலாமா? ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமா? இப்போ என்ன சார் வரும்? இஃப் ப்ளஸ் ஏ. என்ன சார்? இஃப் ப்ளஸ் ஏ என்ன சவுண்டு நமக்கு? ஃபே. அப்படி தானே? அப்போ ஃபே, அப்போ ஃபேஸ். கடைசியாக ஒரு என்ன இருக்குது? கான்சோனன்ட் இருக்குது. அந்த கான்சோனன்ட் எடுத்து எந்த ஒரு வவ்வலும் இல்லை. அவனா பண்ணானே கான்சோனன்ட் டேரக்டாக அப்ளை பண்ணிட்டேன். கரெக்டு தானே? அப்புறம் அது எப்படின்னா ஃபேஸ். ஓகேவா? என்ன பண்ணணும்? ஃபேஸ் ஒன்று ஃபேஸ்னு படிச்சிடக்கூடாது. அதுக்கு தான் முன்னாடி நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல கொடுத்துருவோம் நம்ம. இந்த ஆயுத சொல்லுவாங்கள்ல அந்த ஆயுத சிம்பிள் அது கொடுத்துருவோம் இல்லையா? அப்போ அது கொடுத்தா அது அங்குக்கு போகிறது கொடுத்துருந்தாலும் நமக்கு இஃப் சவுண்டு வரும் இல்லையா? அப்போ ஃபேஸ் அப்படின்னு சவுண்டு வரும். அடுத்து பாருங்க, என்னக்கு என்ன சார் சவுண்டு? என்னக்கு இன்னு சவுண்டு இல்லையா? அடுத்து ஓஎஸ்இ இருக்குது. இப்போ என்னது? அதே சொன்ன மாதிரி தான். ஓஎஸ் என்ன சார்? ஓஎஸ்இ. ஓ என்ன சார்? சேம் சைஸ் சொல்லுங்க. வவ்வாலா. எஸ் என்ன சார்? கான்சோனண்டா. அடுத்து இ என்ன சார்? வவல் இல்லையா? ஓஎஸ்சியில் ஒரு வி ஒரு சி ஒரு வி இருக்கா? இப்போ செகண்ட் என்ன சார் சொன்னேன் நம்ம? முன்னாடி வவல் லாங் சவுண்டா? ஓட லாங் சவுண்ட் என்ன சார்? ஓவோட லாங் சவுண்டு ஓ தானே? ஓ. அடுத்து எஸ்சிக்கு என்ன சார் சவுண்டு பார்த்தோம்? எஸ்சிக்கு என்ன பார்த்தோம்? எஸ்சினா இஸ் அப்படி தானே பார்த்தோம். அப்போ எஸ்சி அப்படின்னா அதுக்கு இஸ். இப்போ சொல்லலாமா சார்? சொல்ல ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. இன் ப்ளஸ் ஒன்னது இன்னு ப்ளஸ் ஓ வரும். நோ வருமா? அப்படி தானே வரும். அப்போ நோ லாஸ்ட் என்ன சார் இருக்குது? ஒரே ஒரு கான்சோனன்ட் லெட்டர் இருக்குது. அப்படின்னா எனக்கு அந்த இஸ்ஸை நான் அப்படியே போட்டுக்குவேன். அப்படின்னா கிடையாது எனக்கு நோஸ் அப்படின்னு என்ன சார் கிடைக்கும்? நோஸ் அப்படிங்க. அப்போ என்ஓ எஸ்இ அப்படிங்கிறத எப்படி படிக்கணும்? நோஸ் அப்படின்னு தான் நான் படிக்கணும். அடுத்து பாருங்க, சிஏஎம்இ. சிக்கு என்ன சார் சவுண்டு? சினா இக்கு சவுண்டா? அடுத்து ஏஎம்இ. இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஏஎம்இ. ஏ என்ன சார்? வவல். எம் என்ன சார்? கான்சோனன்ட். இ என்ன சார்? வவல். அதே சேம் ஸ்ட்ரக்சரா? அப்படின்னா வரும் ஏ வந்து லாங் சவுண்டா? அப்படின்னா ஏவோட லாங் சவுண்டு ஏ தானே? அப்போ ஏ அப்படி தானே போட்டாங்க. அடுத்து எம்இ என்ன சார்? எம்இ வந்துச்சு லாஸ்ட் இ வந்தா இ சைலண்ட் தானே? அப்படியே பார்த்தோம். இப்போ பாருங்க, எம்இக்கு என்ன போட்டிருக்கோம் நம்ம? எம்இக்கு என்ன சார் போட்டிருக்கோம்? இம்மு மட்டும் தானே போட்டிருக்கோம். இப்போ இந்த இம்மு போடலாமா? எம்இ அப்படி வந்துச்சுன்னா இந்த எம்முக்கு மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். எம்முக்கு என்னது? இம்மு. லாஸ்ட் கூட இ என்னது நமக்கு? சைலண்ட். அப்படி தானே? லாஸ்ட் கூட இ என்னது நமக்கு? சைலண்ட். அது என்ன பண்ணேன்? எம்மு போட்டுக்கிறேன். ப்ராக்கெட்டில் இ போட்டு என்ன பண்ண? ஈயை இப்படி ரவுண்ட் பண்ணி ஒரு சைக்கிள் பண்ணிடுறேன். புரியுதா? அதாவது எம்மு போட்டுக்கிறேன். இ என்ன பண்ணேன்? நான் ரவுண்ட் பண்ணி சைக்கிள் போட்டேன். இதுக்கு என்ன எனக்கு? இம்மு மட்டும் தான் கிடைக்கும் இல்லையா? சரி, இப்போ ஜாயின் பண்ணலாமா? மேட்ச் பண்ணாங்கப்போ இக்கு ப்ளஸ் ஏ என்ன சார் கிடைக்கும் எனக்கு? இக்கு ப்ளஸ் ஏ கே அப்படி தானே? கே. லாஸ்ட் என்ன சார் இருக்குது இங்கே எனக்கு? ஒரே ஒரு கான்சன்ட் இருக்குதா? கான்சன்ட் போட்டால் அப்படியே போடலாம். அப்போ கேம் என்ன வரும்? கேம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சார் இருக்கு? பீனா என்ன சார் சவுண்டு? பீனா இப்பு சவுண்டு. அடுத்து என்ன சார் இருக்கு? ஐ என் இ. ஐ என்ன சார்? வவலா. இங்கே இ என்ன சார்? வவலா. அப்போ முன்னாடி இருக்கு வவல லாங் சவுண்டு. அப்போ ஐயோட லாங் சவுண்டு என்ன சார்? ஐயோட லாங் சவுண்டு ஐ தானே? ஐ. லாஸ்ட் என் ஏ முடிஞ்சானே சவுண்டு நான் சொல்லியிருக்கேன். இன் சவுண்டு அப்படி தானே சார்? லாஸ்ட் என்ன முடிஞ்சா இன் சவுண்டு. ஈ ரவுண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கானே?
ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன மட்டும் எடுத்துக்கிறேன், என்னக்கு என்னது இம் சவுண்டு. இப்போ சொல்லுவாங்க இப்பு ப்ளஸ் சைன் என்ன சார் பை தானே. அப்போ பை லாஸ்ட் என்ன சார் இருக்கு எனக்கு இன்னுங்க ஒரு கான்செப்ட் இருக்குதா, அந்த கான்செப்ட் அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்படின்னா வரும் எனக்கு பாயிண்ட் அப்படின்னு வரும். எப்படி சார் வரும் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து சொல்லுங்க சார் பிக்கு என்ன சார் சவுண்டு, பினா இப்பா. அடுத்து இங்க என்ன சார் இருக்கு ஐ இருக்குது, பி இருக்குது, இ இருக்குது. அப்ப முன்னாடி என்ன சார் சவுண்ட் எனக்கு லாங் சவுண்ட் தானே. அப்ப ஐயோட லாங் சவுண்டு ஐ தானே, ஐயோட லாங் சவுண்டு ஐ. லாஸ்ட் என்ன சார் இருக்குது பிஇ, பி போட்டேன்னா இ என்னென்ன ரவுண்ட் பண்ணி அப்படியே கிராஸ் பண்ண. ஏன் ஏன்னா இ என்னது எனக்கு சைலண்ட். அடுத்து பிக்கு என்ன சார் சவுண்டு இப்பு தானே, பிக்கு இப்போ சொல்லுங்க சார் இப்பு ப்ளஸ் ஐ என்ன சார் பை தானே. அப்போ பை லாஸ்ட் இப்போ முடிஞ்சா இப் அப்படின்னா வரும் பைப் அப்படின்னு வரும். எப்படி சார் வரும் பைப் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து ஆருக்கு என்ன சார் இப்போ ஆர்ஏடி, ஆர்ஏடி எப்படி சொல்லலாம் ஆருக்கு இரு தானே. அடுத்து இதே சேம் ஸ்ட்ரக்சர் தான், என்னது ஏடிஇ, ஏ வவல் இருக்குது, இ வவல் இருக்குது, முன்னாடி கவலை லாங் சவுண்டு. அப்படின்னா வரும் ஏக்கு லாங் சவுண்டு ஏ தானே, ஏ டீக்கு டீ போட்டு இ போட்டு என்ன பண்ண ரவுண்ட் பண்ணு சைக்கிள் பண்ணேன். அப்படின்னா இ சைலண்ட். அப்போ டி வருமா டீக்கு இட். இப்போ சொல்லுங்க சார் இரு பிளஸ் ஏ என்ன சார் சவுண்ட் எனக்கு இரு பிளஸ் ஏ ரே அப்படி தானே. அப்போ ரே லாஸ்ட் என்ன இருக்குது ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்படின்னா வரும் ரேட் அப்படின்னு வரும். ஓகேவா. அடுத்து சிஏகேஇ இது எப்படி சார் பண்ணணும், சிக்கு என்ன சார் சவுண்டு சீனா இக்கு சவுண்டு. அடுத்து ஏகேஇ அப்படின்னு என்ன சார் இருக்குது முன்னாடி பவல் இருக்குதா, ஈக்கு முன்னாடி என்ன இருக்குது பவல் இருக்குது. அப்போ ஏ என்ன சார் சவுண்டு எனக்கு ஏகே லாங் சவுண்டு ஏ. அடுத்து கேஇக்கு என்ன சார் கே போட்டு இ என்னது எனக்கு சைலண்ட். அப்போ கே மட்டும் எடுத்துக்கிட்டா கேக்கு என்னது இக். இப்போ சொல்லுங்க சார் இக்கு ப்ளஸ் ஏ என்ன சார் இக்கு ப்ளஸ் ஏ கே அப்படி தானே. அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது, கான்செப்ட் தான் பண்ணேன் அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்படின்னா வரும் எனக்கு கேக் அப்படின்னு வரும். எப்படி சார் வரும் கேக் அப்படின்னு வரும். ஓகேவா. அடுத்து சொல்லுங்க சார் இப்போ டிக்கு என்ன சார் சவுண்டு டினா இட்டு தானே, டிஓவி, டிஓவி எப்படி பண்ண சொன்னால் டிக்கு இட்டு சவுண்டு. அடுத்து ஓவிக்கு என்ன சார் சவுண்டு ஓவி வந்துச்சுனாலே ஓபி அப்படின்னு வந்து ஆவ் அப்படின்னு வரும். ஓவி வந்து என்ன சவுண்ட் நமக்கு ஆவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து ஈல தானே சார் ஈனா சைலண்ட் அப்படின்னு சொன்னாப்போ இட்டு ப்ளஸ் ஆனா சார் டா தானே. அப்படின்னா வரும் டா கான்செப்ட் என்ன சார் இருக்குது ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குதா வரும் டவ் அப்படின்னு வரும். என்ன சார் வரும் டவ் அப்படின்னு வரும். ஏன் ஓ போடலாமே அப்படின்னு அது ஓவே போடலாம்னா டவ் அப்படின்னு வரும். டவ்னால என்ன டவ் அந்த சவுண்ட் தான் நம்ம கிட்டத்தட்ட சேமாக தான் வரும். ஓகேவா. ஸோ அது நம்ம பிரச்சனை. அடுத்து பாருங்க சி, சிக்கு என்ன சார் சிஓயூஜிஹெச், சிஓயூஜிஹெச் இந்த வேர்டு எப்படி சார் பண்ணோம் சிக்கு இக்கா. அடுத்து ஓயூஜிஹெச் என்ன சார் சவுண்ட் கொடுத்தோம் ஓயூஜிஹெச்சுக்கு ஆஃப் அப்படிமா என்ன கொடுத்தோம் ஓயூஜிஹெச் அதுக்கு நம்ம ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம். இப்போ சொல்லுங்க சார் இக்கு பிளஸ் ஆனது சார் கா தானே, இக்கு பிளஸ் ஆனது கா. அடுத்து இதுக்கு என்ன சார் சிம்பிள் சொன்னோம்ல இது வந்தாலே என்னது இது ஒரு இப்போ வந்தாலே இஃப் அப்படின்னு படிங்க. அப்படி தானே சொன்னோம் இப்படி போட்டு என்ன பண்ணணும் இஃப் அப்படி தான் படிங்க சார். அப்போ அப்படி போட்டு இந்த சிம்பிள் அதாவது ஆயுத எழுத்து வரக்கூடிய இந்த சிம்பிள் அக்கு சிம்பிளுக்கு போட்டு என்ன பண்ணுவோம் இப்படி போட்டால் இது என்ன சொன்னோம் இஃப் அப்படி தான் படிக்கணும். இப்படி சொன்னப்ப காஃப் இப்படி பண்ணோம் காஃப். இதே மாதிரி எல்ஓ யூஜி வச்சு கேட்பாங்க. அப்படின்னா சார் இது லாஃப் என்ன பண்ணலாம் லாஃப். இந்த மாதிரி நிறையா வரும் இல்லையா வேர்ட். அடுத்து பாருங்க ஹைச்ஐஜிஹெச் ஹச்சுக்கு என்ன சார் சவுண்டு ஹச்சுக்கு இக் அப்படிதானே, ஹச்சுக்கு என்ன சவுண்டு இக். அடுத்து ஐஜிஹெச் இது என்ன சார் சவுண்ட் சொல்லியிருக்கோம் ஐ அப்படிதான் சொல்லுங்க அப்படிதானே சொன்னோம் ஐ. அப்படின்னா இப்போ இக்கு ப்ளஸ் ஐ என்ன சார் வரும் ஹை என்ன வரும் ஹை அப்படின்னு சொல்லி சவுண்ட் வரும். அடுத்து பாருங்க நம்ம என்ன கொடுத்துறாங்க ஆர்ஐஜிஹெச்டி ஆருக்கு என்ன சார் சவுண்டு ஆருக்கு இரு சவுண்டு. அடுத்து ஐஜிஹெச்டி என்ன சார் சவுண்டு இருக்கும் ஐஜிஹெச்டிக்கு ஐட் அப்படி தானே
IGHT அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி பண்ணணுமா ஐட் அப்படின்னு வரும். இப்போ சொல்லுங்க சார், இரு பிளஸ் ஐ என்ன சார்? இரு பிளஸ் ஐ ரைட், அப்படி தானே? ரைட். அடுத்து இட்டு கான்செப்ட் அப்படியே போட்டுருந்தா அப்படின்னா வரும் ரைட் அப்படின்னு வரும். அப்போ RIGHTனாலும் RITE அப்படின்னாலும் என்ன நமக்கு ரைட் அப்படின்னு தான் வரும். அடுத்து பாருங்க, என்ன சார் இருக்கு? WEEK அப்படி தானே? W என்ன சார் சவுண்டு? Wனா இவ்வு சவுண்டு. EEK என்ன சார் சவுண்டு? ஈக். என்ன வரணும்? ஈக் அப்படின்னு வரும். ஈகேனாது ஈக் அப்படின்னு. EEKனாலும் EAKனாலும் தான் ஈக் சவுண்டு தான் வரும். ஓகே பாரு, இப்போ சொல்லுங்க அப்போ இவ்வு பிளஸ் இ என்ன சார் சவுண்ட் எனக்கு? பி அப்படி தானே? இவ்வு பிளஸ் என்னது? பி கடைசியாக இருக்கு. இக்குங்க ஒரு கான்செப்ட் இருக்குது, என்ன பண்ணேன் அப்படி அப்படின்னா சார் இது வீக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். வீக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து BEE இவங்க BEAK இதை எப்படி சார் பண்ணணும்? பீனா இவ்வு EAK இப்போ என்ன சொன்னேன்? EEKனாலும் EAKனாலும் தான் ஈக் தான் சொன்னேன் இல்லையா? அப்படின்னா நமக்கு இது என்னதான் ஈக் தான், இதுதான் ஈக் தான் சொன்னாப்பா. இப்போ பிளஸ் என்ன சார் எனக்கு? பி என்னது? பி அப்படின்னா வரும் பீக் அப்படின்னு தான் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து பிக்கு என்ன சொல்லுவாங்க? BOOST இதை எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பிக்கு வாசிஸ்வர் இப்போ தான் டபுள் ஓ என்ன சார் சொன்னு சொல்லியிருக்கோம்? டபுள் ஓ வந்துச்சுன்னா ஊ அப்படிதான் சொன்னோம். அடுத்து ST என்ன சார்? ST அப்படின்னா ஈஸ்ட் அப்படி தானே? சரி எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் சொன்னா? இப்போ பிளஸ் ஒன்னா சார் ஊ தானே? அப்போ பூ அந்த ஈஸ்ட் என்ன பண்ணானே? அப்படியே ரெண்டுமே கான்செப்ட் என்ன பண்ணானே? அப்படியே போட்டுவிட்டேன். அப்படின்னா எனக்கு பூஸ்ட் அப்படின்னு வருது. அதே மாதிரி ROAD அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்? ஆருக்கு என்ன சார்? ஆருக்கு இரு சவுண்டு. அடுத்து OAD என்ன சார் சவுண்ட் சொன்னோம்? ஓ என்னது? ஓ இங்கே என்னது? OA அப்படின்னு என்ன போட்டுருக்கோம்? ஓ போட்டுருமே போட்டுருக்கோமா? ஓ என்ன போட்டிருக்கோம்? ஓ அப்படின்னு போட்டுருக்கோம். அதே தான் OA அப்படின்னா ஓ. லாஸ்ட்ல என்னது? டீனா இட் அப்படின்னு வரும். அப்படி தானே? சரி இப்போ சார் சொல்லுங்க சார், இரு பிளஸ் ஓனது? இரு பிளஸ் ஓ ரோ. அடுத்து லாஸ்ட்ல சார் இருக்குது ஒரே ஒரு கான்சோனன்ட் இட் இருக்குது இல்லையா? இப்போ இட் அப்படியே போட்டுட்டேன். அப்போ ரோட் அப்படின்னு எப்படி இருக்கணும்? ரோட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஸோ ஓகே, இதே மாதிரி தான் ஓகேவா? இந்த 20 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 20 லெட்டர்ஸுமே என்ன பண்ணோம்? இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும்? நம்ம ப்ரொனவுன்சியேஷன் கொண்டுட்டு வரணும் ஓகேவா? இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய நம்ம லேர்ன் பண்ணணும். அப்போ தான் பண்ணணும் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு என்ன பண்ணலாம்? மறக்காம என்ன பண்ணலாம்? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும் ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் சி த நெக்ஸ்ட் வீடியோ.